எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஜோதிடம் உண்மையா பொய்யா? யூடியூபை திறந்தோம் அப்படின்னாலே ஆங்கில புத்தாண்டு ராசி பலன், தமிழ் புத்தாண்டு ராசி பலன், மாத ராசி பலன், வார ராசி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் அப்படின்னு ஜோதிடம் பற்றிய வீடியோக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாறுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தையும், இப்போ கரண்டா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றத பத்தி ஜோதிடர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாமா? பாபர் 1526ஆம் ஆண்டு நடந்த போர்ல, முதல் பானிபட் போர்ல ஜெயிச்சு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. நம்ம இந்தியாவை ஆண்டா மட்டுமே பத்தாது, நம்ம முகலாய சாம்ராஜ்யத்தை இந்துஸ்தானத்துல ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்புறம் என் பையன், என் பையனுக்கு அப்புறம் பேரன், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன், அப்புறம் எள்ளு பேரன்னு 4-5 தலைமுறையாவது ஹிந்துஸ்தானத்தை ஆளணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவு கண்டார். ஆனால் அதற்கு அடுத்த சில மாதங்கள்லேயே என்னாச்சுன்னா, நிறைய ராஜபுத்திர மன்னர்கள் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய படையோட பாபரை எதிர்த்து போரிட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது. பாபர் கிட்ட இருந்த படையை விட ராஜபுத்திர மன்னர்கள் படை பெருசா இருந்தது. அது எல்லாத்தையும் விட ராஜபுத்திர மன்னர்கள் வீரத்துல பேர் போனவங்க. இந்த போர்ல நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளோட மிகப்பெரிய கனவு நிறைவேறும் அப்படின்னு பாபருக்கு தெரியும். ஆனால் பாபரோட அரசவையில் இருந்த முகமது ஷெரீப் அப்படின்ற ஜோதிடர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ சகுனம் சரியில்லை, வானத்துல செவ்வாய் தெரியுது, இப்ப நீங்க எந்த பொருளையும் கலந்துக்க கூடாது. வேணும்னா இந்த டெல்லி அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு நம்ம காபூலுக்கே திரும்ப போயிடலாம். அப்புறமா சகுனமும் நேரமும் நமக்கு சாதகமா அமையும் போது திரும்பி இங்க வரலாம். ஒருவேளை இதை மீறி நீங்க இந்த போர்ல கலந்துக்கிட்டா மரணம் நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு அந்த அரசவை ஜோதிடர் முகமது ஷெரீப். அரசவையில அந்த ஜோதிடர் சொன்ன அந்த விஷயம் எப்படியோ காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற அந்த விஷயம் பரவிக்கிட்டே இருக்கு. அதனால படை வீரர்களும் முக்கியமான படை தளபதிகளும் சோர்ந்து போயிட்டாங்க. இன்னொரு போர் வேணாம், நம்ம ஆப்கானிஸ்தான்ல காபூலுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சோர்வா சொன்னாங்க. இதை பாபர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. மொத்த இந்துஸ்தானத்தையும் ஆளணுன்றது தான் அவரோட கனவு. ராஜபுத்திரர்கள் நம்மளை தேடி வர்றாங்க, அவங்கள அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ராஜ்யங்கள், இந்துஸ்தானத்தோட பாதி ராஜ்யத்தை நம்ம ஆளலாம். அதனால அவருக்கு திரும்பி போற ஐடியாவே இல்லை. இந்த முகமது ஷெரீப்ன்ற ஜோதிடர் நம்மளோட மிகப்பெரிய கனவுல அப்படி மண்ணள்ளி போட்டாரு அப்படின்னு பாபருக்கு பயங்கர கடுப்பு. எப்படியாவது படை வீரர்களையும் படை தளபதிகளையும் சமாளிச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி இந்த போர்ல கலந்துக்க வைக்கணும்னு நினைச்சாரு பாபர். பாபர் தன்னுடைய படை வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் மத்தியில ஒரு உயரமான மேடை அமைச்சு நடுவுல நின்று பேச ஆரம்பிச்சார். இந்த முறை காலமும் நேரமும் சகுனமும் நமக்கு சரியில்லை அப்படின்னு ஜோதிடர் சொன்னதால நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை சரி பண்ணவும் ஒரு வழி இருக்கு. நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், எனக்கு பிடிச்ச மதுவை விட்டுட்டேன். அப்படி நான் மதுவை விட்டா இந்த போர்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இனிமே நான் என் வாழ்நாள் முழுக்க குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கிட்ட இருந்த விலை உயர்ந்த தங்க வெள்ளி மது கிண்ணங்களை போட்டு உடைச்சார். அந்த கிண்ணங்களை நெருப்புல போட்டார். மதுபானம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பீப்பாய்களை உடைச்சு அப்படியே மது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த போர்ல ஜெயிச்சாலும் சரி, இனி எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லையும் சரி, என் வாழ்நாள் முழுக்க நான் குடியை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்க இப்ப கிடைக்கக்கூடிய இந்த சின்ன செல்வத்தை பொறுக்கிக்கிட்டு மறுபடியும் ஆப்கானிஸ்தான் போய் அந்த நரகத்துல, அந்த பாலைவனத்துல வாழலான்னு போறீங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ராஜபுத்திரர்களோட இந்த போர்ல ஜெயிச்சிட்டா உங்களோட மனைவி குழந்தைகளை இந்த அழகான தேசமான ஹிந்துஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு நாள் தான் உங்க குழந்தைகளை அந்த பாலைவனத்திலே வாழ வைப்பீங்க? இந்த மாதிரி ஒரு வளமான தேசத்துல அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழணும். உங்க குழந்தைகள் ஹிந்துஸ்தானத்தையே ஆளணும். இது நான் படிக்கக்கூடிய குர்ஆன் மேல ஆணை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை படையினர் மத்தியில கொடுத்தாரு பாபர். அது வரைக்கும் சோர்வா இருந்த அந்த படை பாபர் வாழ்க, பாபர் வாழ்க, பாபர் வாழ்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. பாபர் இதோட நிறுத்தல. நாம இப்ராஹிம் லோடி படையை எப்படி தோக்கடிச்சோன்னு யோசிச்சு பாருங்க. நவீன ஆயுதங்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகளை பயன்படுத்தணும், சரியான போர் வியூகங்களை வகுத்தோம். ஒரு கட்டுப்பாடான படை நம்ம கிட்ட இருக்கு. எதிரிகளோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பலவீனத்துல அடிச்சோம், அதனால நம்ம ஜெயிச்சோம். அதே மாதிரி இந்த போர்லயும் நம்மளால ஜெயிக்க முடியும். காலமும் நேரமும் நமக்கு எதிராக இருந்தா கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சா அந்த அல்லாஹ் நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு பாபர். இதை கேட்ட பிறகு அந்த படையினருக்கு மிகப்பெரிய உற்சாகம் வந்தது. கண்டிப்பா இந்த போர்ல கலந்துக்குவோம், வியூகங்களை வகுத்து அந்த ராஜபுத்திரர்களை தோற்கடிப்போம்னு சொன்னாங்க. 1527ஆம் ஆண்டு
மார்ச் 17ஆம் தேதி கான்வா அப்படின்ற இடத்துல பாபருக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த போர் நடந்தது. ராஜபுத்திரர்கள் வீரம் மிக்கவர்கள் தான், ஆனா அவங்க கிட்ட நவீன ஆயுதங்கள் இல்ல. கத்தி, ஈட்டி, கோடாரின்னு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி ஒரே நாள்லயே அந்த போரை முடிவு கொண்டு வந்தார் பாபர். மிகப்பெரிய போரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போது வெறும் ஒரே நாள்லயே அந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த பேட்டில் ஆஃப் கான்வா அப்படின்ற கான்வா போர் மிக மிக முக்கியமான போர். இந்த போர்ல ஜெயிச்சதுனாலதான் பாபருக்கு அப்புறம் அவர் பையன் ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்னு ஒரு 4-5 தலைமுறை 300 வருஷம் முகலாயர்கள் இந்தியாவை ஆள காரணமா இருந்தது. இந்த போர்ல ஜெயிச்சு மறுபடியும் டெல்லிக்கு போன பாபர் பண்ண முதல் காரியம் என்ன தெரியுமா? முகமது ஷெரீப் அப்படின்ற அந்த ஜோதிடரை நாடு கடத்தினதுதான். நல்ல வேலை மன்னர் நம்மள உயிரோட விட்டாரு அப்படின்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு உடனே அந்த ஜோசியர் ஓடிட்டார். இந்த கதை வெறும் கதை கிடையாது. பாபர் தன் கைப்பட தன்னுடைய சுயசரிதையான பாபர் நாமா அப்படின்னு புத்தகமா எழுதினாரு. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட உண்மை சம்பவம். காலமும் நேரமும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஜோசியம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, நவீன ஆயுதங்களை உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சது, மதுவை கைவிட்டு ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு பாபர். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவத்தை இப்ப நான் கண்கூட பார்த்தேன். எப்போதுமே அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஜோதிடர்கள் 2026 தேர்தலில் திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த தேதியில எலெக்ஷன் நடந்தா அதிமுகவுக்கு நல்லது, எந்த தேதியில கவுண்டிங் நடந்தா அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு அவங்களுக்கு சாதகமான எலெக்ஷன் டேட்டு, கவுண்டிங் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் யாருமே விஜய் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லவே இல்லை. விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. 10க்கு 9 ஜோதிடர்கள் விஜய் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வேணா மாற்றி சொல்லியிருக்கலாம். அவ்வளோ ஏன், விஜய் அவர்கள் கூட இருந்த சில ஜோதிடர்கள் கூட 2031 தான் நம்மளுக்கு சாதகமாக இருக்கு, 2026 நம்ம கட்சி ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் இதையெல்லாம் நம்மளால உறுதியாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். கான்ஃபிடென்ட்டா இருங்க நண்பா அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பல பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் மூலமா பல தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்கிறார். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வருது, தமிழ்நாட்டில் திமுக இல்லை அதிமுக இந்த 2 கட்சி தான் ஆள முடியும், 3வதா ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கவே முடியாது அப்படின்ற பொய்யை உடைச்சு தாவேக ஆட்சியை பிடிக்குது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 2 வருஷத்துல தேர்தலில் ஜெயிச்சு முதல்வர் சீட்ல உட்கார்றாரு முதல்வர் விஜய் அவர்கள். இதற்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சரியா கணித்த ஜோதிடர் ஷெல்வி, இதுவரைக்கும் 83 தேர்தல்களை சரியா கணிச்ச பாலாஜி ஹாசன், இவங்க கூட ஆமா நாங்க சரியா கணிக்கல அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. பாலாஜி ஹாசன் அவர்கள், இதுவரைக்கும் நான் 83 தேர்தலை சரியா கணிச்சு முடிவு வெளியிட்டிருக்கேன். நான் கணிச்ச தேர்தலெல்லாம் ஒன்று ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வரும், இல்லை எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த மாதிரி தான் இந்த முறையும் நினைச்சேன். ஆனால் 3வதா விஜய் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணல, என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு உண்மையாக ஒத்துக்கிட்டார். ஆனால் சில ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கணிச்சது தப்பு இல்லை, விஜயோட ஜாதகமே தப்பு, அது கடக லக்னம் இல்லை கன்னி லக்னம் அப்படின்னு அவரோட ஜாதகத்தையே மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அவங்க தப்பு இல்லையா, இவர் ஜாதகம் தப்பான் அப்படின்னு கதை விடுறாங்க. 10க்கு 9 ஜோதிடர்கள் விஜய் தோப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜோசியத்தை தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளே உங்களுக்கு எதிராக நின்னாலும், காலம் நேரம் உங்களுக்கு எதிராக நின்னாலும், உங்களோட ஜாதகம் உங்களுக்கு எதிராக நின்னாலும் என்னால முடியும் அப்படி நீங்க முயற்சி பண்ணுங்க, உடலை வருத்தி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஜோதிடம் அப்படின்றது எப்பயாவது தான் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், சும்மா பார்க்க கூடாது. வாழ்க்கைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை பார்க்கலாம். அதை விட்டு டெய்லி ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. சும்மா ஜாதகம் பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது பெரிய தவறு. அந்த தவறை பண்ணாதீங்க. ஒழுக்கம் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் இது செய்வேன் அப்படின்ற சரியான ரொட்டீன் இருக்கணும். சோம்பேறித்தனை படாம உடலை வருத்தி வேலை செய்யணும். பாபர் எப்படி நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன AI டூல்ஸை பயன்படுத்த தெரியணும். கடின உழைப்போட வியூகங்களையும் வகுக்க தெரியணும். அப்படி இருந்தா கடவுளே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பாபர் எப்படி நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய AI டூல்ஸை சரியாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சில முக்கியமான AI டூல்ஸ் பற்றி, ப்ராம்ப்ட் பற்றி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. எப்படி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் அதை பார்க்கலாம்.
மெம்பர்ஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் வீடியோஸும் இருக்குது. அதை நீங்கள் அதில் ஏக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் என்பதெல்லாம் உயரும்.